அதனால எனக்கு ஒன்றும் கவலை. எவராவது வெளியில வந்து என்னை கொண்டு இருந்தா அது எனக்கு கேவலமா இருந்திருக்கும். நம்ம மக்கள் தான் வெட்டாங்க, வீரர்கள். அதாவது செத்தாலும் மீசையில மட்டும் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி சாகும் போது கூட இந்த மாதிரி பேர் சத்தம். ஆக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த பத்ருடைய போர் மிகவும் வெற்றிகரமாக முடிந்தது. சஹாபாக்கள் தப்பு செய்ய மாட்டாங்க என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தானே படைத்தான், அவங்களுடைய மனதுகளையும் அல்லாஹ் தானே படைத்தான், சிந்தனைகளையும் அல்லாஹ் தானே படைத்தான், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனாலதான் சொன்னா ஏமலு மாஷீதும் கத் கஃபர்து லக்கும். ஒரு ஹதீஸ்ல வந்து ஏமலு மாஷீதும் கத் வஜபத் லக்குமுல் ஜன்னah, உங்களுக்கு ஜன்னத் வாஜிபாயிடுச்சு, என்ன வேணாலும் செய்யுங்க. என்ன செய்திருவாங்க சஹாபாக்கள்? என்ன செய்வாங்க? சுப்ஹானல்லாஹ். அவங்க வாயால ஏதாவது தப்பு நடக்குமா? கண்ணு கையால ஏதாவது நடக்குமா? அந்த அல்லாஹ் தாலா சொல்றான்னு சொன்னா அல்லாஹ் தாலா அவங்களை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சு சொல்றான்னு சொல்லி நாம சொல்றோம் இந்த பையன் ஒரு தப்பு செய்ய மாட்டான் நம்பி இன்னொரு சொல்றோம் இல்லை. ஒரு ஆளை பற்றி எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம உறுதியா சொல்றோம். அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அல்லாஹ் தான் படைச்சான், அவனுக்கு எல்லாம் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். நேற்றும் இன்னைக்கு மாதிரி தான் அவனுக்கு, அல்லாவுக்கு இன்னைக்கும் இன்னைக்கு மாதிரி தான், நாளைக்கும் இன்னைக்கு மாதிரி தான், பூரா தெரியும். 3 காலம் கிடையாது அல்லாவுக்கு. மாதி ஹால் முஸ்தபில்ங்கிறதே கிடையாது, எல்லாம் ஹால் தான். ஆபதா மரிசனம்லேருந்து கியாமத் நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய அல்லாவுக்கு முன்னால ஒரே இல்மு தான் அல்லாவுக்கு. அதனால அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அல்லாவுக்கு நல்லா தெரியும் இவங்க இந்த தப்போ செய்ய மாட்டாங்க. ஆக அல்லாஹ் தாலா உதவி செய்தால் அந்த போர்ல வெற்றி கிடைச்சிச்சு. அதுதான் சொன்ன மாதிரி இஸ்லாம் வந்து வாழால பரவல இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு பெண்மணி ஒரு போர்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. தண்ணி இல்லைன்னு சொன்னா 2 சஹாபாவை அனுப்புறாங்க, போங்க போய் சுற்றி பக்கத்துல ஏதாவது தண்ணி இருந்தால் பார்த்துட்டு வாங்க. அங்கே போனால் ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் உட்காந்துட்டு 2 பக்கமும் அந்த மஷ்கி தான் சொல்லுவாங்க, மஷ்க் அந்த ஆட்டுடைய தோலில் நிரப்பி தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. என்ன சொல்றது? துருத்தி. தோல் துருத்திகளில் தண்ணி எடுத்துட்டு வருது. இவங்க கேட்குறாங்க தண்ணி எங்கே இருக்குன்னு. நேற்று இந்த நேரத்தில் நான் தண்ணியிலேருந்து புறப்பட்டு 24 மணி நேரத்துக்கு இங்கே வந்து அவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்கும். அச்சா அப்படின்னா வா, எங்கே ரசூல்லா இருக்கிறா சாபி வர சொல்றீங்களா? ரசூல்லாவை சாபின்னு சொல்லுவாங்க. சாபின்னா பழைய மதத்தை விட்டுட்டு புதிய மதத்தில் போறவங்களுக்கு சாபின்னு சொல்லுவாங்க. சாபின்னா நீ நினைக்கிறீ அவன்கிட்டயே வான்னு சொல்றாங்க. இவங்க சாபின்னு சொல்றாரு. சாபா ஆமா சாபி கிட்ட போனா இல்ல, அல்லதி தானீனா நீ என்ன நினைக்கிறியோ அவங்கள்ட்ட தான் வா அப்படின்னு சொல்லுங்க. கூட்டிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த பெண்மணி இறக்குங்க. அந்த பெண்மணி இறக்கப்படுறாங்க. கீழே இறக்கி ஓட்டாவை உட்கார வச்சு அந்த தோல் துருத்தியிலேருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு தண்ணி பிடிச்சிருங்க, எவ்வளோ வேணுமோ எவ்வளோ